புதுச்சேரியில் பழுதடைந்த வீடை சரி செய்ய வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் 9 லட்சம் ரூபாய் பணம் கேட்பதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். புதுச்சேரி சுதந்திர பொன் விழா நகரில் அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டப்பட்ட 64 குடியிருப்புகளில் மக்கள் வசித்து வருகின்றனர். குடியிருப்புகள் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டு சுமார் 14 ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் வீடுகள் பழுதடைந்து வீட்டில் மேல் உள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதனை சரி செய்து கொடுக்குமாறு அதிகாரிகளை அணுகிய போது அவர்கள் கூடுதலாக 9 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த 64 பில்டிங்குமே சரியில்லை. எங்ககிட்ட சொன்ன அமௌண்ட் வந்து 10.5 லட்சம் ரூபாய் சொன்னாங்க. ஆனா இப்போ வந்துட்டு அவங்க 19.5 லட்சம் கேட்கறாங்க. அந்த 10.5 லட்சத்துக்கு நாங்க வாங்குறதுக்கான வார்த்தையே இல்லை சார் வீடு. ஆனா இப்போ 9.5 லட்சம் 19.5 லட்சம் தான் நாங்க எப்படி கொடுப்போம்? இப்போ நாங்க வந்து என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, எல்லாருமே எலெக்ஷன் கார்டு, ரேஷன் கார்டு, எல்லாத்தையும் ஆதார் கார்டு எல்லாத்தையும் அவங்க கிட்ட திருப்பி ஒப்படைக்க போறோம். அதான் நாங்க இப்ப எல்லாமே பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இதுக்குள்ள இந்த ஒரு வாரத்துக்குள்ள எங்களுக்கு எந்த ஒரு முடிவாவது வேணும். ஏன்னா இப்போ அடுத்து எல்லாமே மழை காலம் தான். எங்க பிள்ளைங்களுக்கு என்ன வழி? அது எங்களுடைய கேள்வி.